ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ப்ளஸ் இருக்கணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்றுனா எல்லாமே கடவுள் எனக்கு கொடுக்கணுங்க அப்படின்னு வந்து அதிகமாக வந்து பேசுவாங்க. அதே போல இவங்களும் வந்து ஃப்ரீடமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. பட் சுச்சுவேஷன் அவங்கள ஃப்ரீடமாக இருக்க விடாது. அதுதாங்க விஷயமே. என் ஃப்ரீடம் வந்து போயிட்டே இருக்கு. என்னால் என் ஃப்ரீடமாக இருக்க முடியலன்னு ரொம்ப புலம்புறாங்கன்னா அவங்க கன்னியாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப பியூராக இருக்கணும். நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை சுத்தம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த வேலை வேணா செஞ்சாலும் அந்த வேலையில ஒரு சுத்தம் இருக்கணும்னு சொல்றாங்கன்னா அது வந்து கன்னியா இருக்கும். உண்மையா இருக்கணுங்க. ஆனா உண்மையை பார்க்கவே முடியலங்க அப்படின்னுவாங்க. கொஞ்சம் புலம்பல் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லாம். ஸோ விஷயத்துல கன்னி மட்டும் பிடிவாதம் பிடிச்சிட்டாங்கன்னா அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நீங்க கன்னி ராசிக்காரங்களை வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணலாம். இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வேணும்னா அது வேணும். வானான்னா வானா. அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்ககிட்ட நீங்க சேஞ்ச் பண்ணவே முடியாது. அவ்வளோ ஒரு அதிலேயே ஃபுல் ஃபோக்கஸா இருப்பாங்க. ஸோ மைண்ட் பவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா அதிகமா இருக்கும் கன்னியை பொறுத்த வரைக்கும். கன்னி ராசிக்காரங்களெல்லாம் வந்து மூலக்காரங்கன்னு சொல்லலாம். மைண்டுக்கு தான் அதுங்களுக்கு ஃபிசிக்கலா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிற உழைப்பை விட மூளைக்கு வேலை கொடுத்து செய்யற வேலைகள் தான் கன்னியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் கலந்த கலவையா தான் கன்னி ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் அதிகமாவே இருப்பாங்க.